உண்மையான அரசு பயிற்சி கொடுத்துருக்கீங்க. இந்திரா காந்தி மெடிக்கல் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், அறுபடை வீடு மெடிக்கல் காலேஜ், கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கதிர்காமம், பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி கம்யூனிட்டி காலேஜ், லேபர் டிபார்ட்மெண்ட் கவர்மெண்ட் ஆஃப் பாண்டிச்சேரி, எல்இடி ஆஃபீஸ், தட்டாஞ்சாவடி கவர்மெண்ட் ஆஃபீஸ், ஹேண்ட்ஸ் ஆன் ஹேண்ட்ஸ் காஞ்சிபுரம், நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் நெட்டகுப்பம், காந்தி நகர் ஸ்கூல், கண்ணகி கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல், கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கலாப்பட்டி, இந்தியன் பேங்க் கிராம அறிவு மையம், டிஸ்ட்ரிக்ட் ரூரல் டெவலப்மெண்ட் ஏஜென்சிஸ் கடலூர், ஐஎஃப்ஏடி கிண்டி சென்னை, வில்லிவாக்கம் சென்னை, சிதம்பரம், பெரியார் நகர், வாலாஜாபேட், ரங்கசாமி குளம், அப்படியே பேர் போய்கிட்டே இருக்கு, தருமபுரி, கிருஷ்ணகிரி அப்படின்ட்டு. பிஎம்பிசி அதுல ஒரு 20-30 டிஸ்ட்ரிக்ட் போயிட்டு இருக்கு. அவங்க கூப்பிட்டு தான் எனக்கு நான் சர்டிஃபிகேட்டு நான் வாங்கிலன்னா நான் பார்க்கல. அவங்க சர்டிஃபிகேட்லாம் ஒன்றும் வேணாம், எனக்கு சர்டிஃபிகேட் இல்லைண்ணே, ஒன்றும் வேணாம். அந்த ஸ்டூடெண்ட் கிட்ட ஏதாவது ஃபீஸ் சார்ஜ் வாங்குறாங்களா? வாங்கல சார், ஃப்ரீ தான் எல்லாமே, எல்லாம் ஃப்ரீ. அரசாங்க பயிற்சினா என்னன்னு புரிஞ்சுங்க. காசு வாங்க மாட்டாங்க, அதே மாதிரி சர்டிபிகேட்டுக்கு சார்ஜ் பண்ண மாட்டாங்க. இன்னும் சில இடத்துல அவங்க ஸ்டைஃபண்ட் கொடுக்குறாங்களா ஸ்டூடெண்ட்? ஆமா சார், அவங்களுக்கு மிஷின் வாங்கி கொடுக்குறாங்க. நான் பியூட்டிஷியன் சொல்லி கொடுத்த இடத்துல கூட அவங்களே தான் எல்லாம் அவங்களுக்கு சேரு எல்லாம் லோன் வாங்கி கொடுத்தாங்க. இது மாத்திரம் தான் நான் கொண்டு வந்தது, எல்லாருக்கும் சொல்லணும் அப்படின்றதால இது மட்டும் எடுத்தது. எங்க போனாலும் கொண்டு போவேன். இது ஐடி கார்டு மாத்திரம் தான் எனக்கு பிடிக்கும். இது எனக்கு ரொம்ப இஷ்டம். கங்க்ராச்சுலேஷன், வாழ்த்துக்கள். பாண்டிச்சேரியில இருந்து கிட்டத்தட்ட 750 கிலோமீட்டர்ஸ் தாண்டி மாஹே அப்படின்ற ஒரு இடத்துல ஒரு பிரான்ச் ஆரம்பிக்கணும், நீங்க வரணும் அண்ணா அப்படின்னு சொன்னதுனால விஷ் பண்றேன் உங்களை. உங்களோட முயற்சிக்கு ஒரு பெண்ணுக்கு பின்னாடி எவ்வளோ முயற்சிகள் இருக்கு, எவ்வளோ உழைப்பு இருக்கு, எவ்வளோ போராட்டம் இருக்கு, இதை பார்க்கும்போது தெரியுது. 2 விஷயம் உங்கள்கிட்ட பேசணும். ஒன்று வந்து உங்களோட பர்சனல் லைஃப், நீங்கள் எப்படி முயற்சி பண்ணீங்க, எப்படி இந்த தூரம் வந்தீங்க அப்படின்ட்டு. இன்னொன்று விஷயம் வந்து இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தோணுச்சு, நீங்கள் எவ்வளோ உண்மையான அரசு பயிற்சி கொடுத்துருக்கீங்க, பயிற்சியாளராக இருந்திருக்கீங்க அப்படின்ட்டு. நீங்களே பாருங்கள், நிறைய பேர் ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராம்லலாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் பயிற்சி அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது, இந்திரா காந்தி மெடிக்கல் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், அறுபடை வீடு மெடிக்கல் காலேஜ், கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கதிர்காமம், பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி கம்யூனிட்டி காலேஜ், லேபர் டிபார்ட்மெண்ட் கவர்மெண்ட் ஆஃப் பாண்டிச்சேரி, எல்இடி ஆஃபீஸ், தட்டாஞ்சாவடி கவர்மெண்ட் ஆஃபீஸ், ஹேண்ட்ஸ் ஆன் ஹேண்ட்ஸ் காஞ்சிபுரம், நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் நெட்டகுப்பம், காந்தி நகர் ஸ்கூல், கண்ணகி கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கலாப்பட்டி, இந்தியன் பேங்க் கிராம அறிவு மையம், டிஸ்ட்ரிக்ட் ரூரல் டெவலப்மெண்ட் ஏஜென்சிஸ் கடலூர், ஐஎஃப்ஏடி கிண்டி சென்னை, வில்லிவாக்கம் சென்னை, சிதம்பரம், பெரியார் நகர், வாலாஜாபேட், ரங்கசாமி குளம், அப்படியே பேர் போய்கிட்டே இருக்கு, தருமபுரி, கிருஷ்ணகிரி அப்படின்ட்டு. பிஎம்பிசி அதுல ஒரு 20-30 டிஸ்ட்ரிக்ட் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி கவர்மெண்டோட டைரக்டா அவங்களோட ஸ்கீம் எடுத்து, இப்போ எல்லாரும் சொல்றாங்களே சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிபிகேட் தரேன் அப்படின்ட்டு. ஸோ உண்மையான கவர்மெண்டே கூப்பிட்டு இந்த பயிற்சி கொடுங்கன்னு சொன்ன ஒரு பயிற்சியாளர் சந்திக்கிறேன். ஸோ அதை பத்தியும் நம்ம இவங்கள்ட்ட பேச போறோம். உண்மையிலேயே நம்ம எதை நோக்கி போறோமோ, எதை தேடுறோமோ அதே கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு நீங்க ஒரு உதாரணம். காரணம் என்னன்னா, போன வீடியோல தான் ஒரு பியூட்டி பார்லரோட ப்ரொசீஜர் அண்ட் சர்டிபிகேட்டோட ப்ரொசீஜர் பத்தி நான் பேசியிருந்தேன். எப்படி உங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் சொல்லுங்க. நீங்க வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. ஆனா சென்னையில இருந்து வருவீங்க, நீங்க வரைக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. சும்மா போன் விழிக்கிறாங்க. ஆனா கல்யாணத்துக்கு கூப்பிட்டோம், அதுக்கு அப்புறம் வரேன்னு சொன்னாங்க, வரல. சரி, இப்போ இதுக்கு நான் நேர்ல கூப்பிட்டே வரல, போன்ல எப்படி வர்றாங்க அப்படி சாரி அப்படிதான் நினைச்சேன். ஆனா டிக்கெட் புக் பண்ணதை பார்த்த உடனே தான் ரொம்ப சந்தோஷம் இருந்துச்சு, ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ரொம்ப தேங்க்ஸ். ஆனா வந்து நம்ம பியூட்டி கிளப்ல இப்படிலாம் நீங்க செய்வீங்களா, ஒவ்வொரு இடம் போவீங்கன்னா நான் இப்ப நேரா பாக்குற மாதிரி இருக்கு. இங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு பாண்டிச்சேரியில இந்த ஃபேமிலி, அங்கதான் நான் என்னோட லைஃபே. இப்போ ஒரு ஃபேமிலி போயிட்டு இருக்கு, அம்மா அப்பா கல்யாணம், லவ் மேரேஜ் இல்ல, லவ் மேரேஜ் பண்ணிட்டு எந்த சிச்சுவேஷன் சொந்தம், எந்த சிச்சுவேஷன்ல நீங்க வெளியே வந்து ஒரு தொழில் செய்யணும், என்ன காரணத்துக்காக வெளியே வந்தீங்க? என்னோட கஷ்டம்,
என்ன கஷ்டம்? சம்பளம் பத்தாது. அப்புறம் வந்து பசங்களை படிக்க வைக்கணும். அவருக்கு அவரோட வேலை வந்து பாத்தீங்கன்னா மில்லுல வேலை செஞ்சிருந்தாங்க. அப்ப சம்பளம் கம்மியா இருக்கும். டோர் கீப்பரா இருந்தாரு. அப்ப ஃபர்ஸ்ட் அவர் டோர் கீப்பர் தான், ஆங்கிலோ பிரெஞ்சுன்னு சொல்லிட்டு. அதுல பாத்தீங்கன்னா 500 ரூபாய் சம்பளம் நமக்கு பத்தாது. அப்ப என்ன செய்யணும், நானே என்ன செஞ்சேன், எனக்கு அம்மா அப்பா சொல்லி கொடுத்த மிஷின் வாங்கி டைலரிங், சின்னதுல இருந்து டைலரிங். அது மட்டும் 1 தைச்சேன், 1 பத்தல. அப்புறம் இன்னும் கூடி 2 3. அப்புறம் அதை பார்த்தோம்னா அது சரியா காசு முதுகு வலி எல்லாம் வந்து நம்ம யாருக்கா சொல்லி கொடுக்கலாம், சொல்லி கொடுத்தா எல்லாரும் செஞ்சு சொல்லி கொடுக்குற அந்த டீம் எப்படி ஜெனரேட் பண்ணீங்க, உருவாக்குனீங்க? அது ஃப்ரெண்ட்ஸு கிட்டலாம் பக்கத்துல அண்டெல்லாம் சொல்ல, நான் சொல்லி தருவேன் வாங்க வாங்கன்னு நானே கூப்பிட்டேன். ஏன்னா எவ்வளோ சர்டிஃபிகேட்லாம் வாங்கல, நான் சொல்லி கொடுக்குறேன் வாங்க வாங்கன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவங்களே என்ன செஞ்சாங்க, சரி வாங்க வராங்க படிக்க வந்தாங்க. அப்பெல்லாம் 150 ரூபா 100 ரூபாய். சரி சொல்லி கொடுத்தேன், 50 ரூபாய்க்கு சொல்லி கொடுத்தேன். எல்லாரும் சூப்பர் நல்லா இருக்கு மேம். நான் ஒன்னு போய் ஜாஸ்தி பேர் வர ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப என்ன பண்றது, நான் வாடகை வீடு, சின்ன வீடு. அப்புறம் ஹவுஸ் ஓனர்கிட்ட சொல்லி மேல வந்து அங்கே ஒரு ஷீட் எங்க வீட்டுல அவர் போட்டு கொடுத்தாரு. அதுல என்ன செஞ்சோம், இன்னொரு கூடுதலா 2 மிஷின் வாங்கி அவரை பண்ண. அப்ப நிறைய பேர் இவங்களை வந்தாங்களே, இவங்களை வச்சு நம்ம நிறைய ஏதாவது செய்யலாம் சொல்லிட்டு அப்புறம் அவங்களுக்கும் வேலை கொடுத்தேன். அங்கேயே செய்யற மாதிரி துணிலாம் எடுத்து வந்து, இப்ப எங்க ஊராண்டு சண்முகா சில்க்கு, கேவி டெக்ஸ்லாம் இருக்கும். அந்த கேவி டெக்ஸ் இப்போ வந்துச்சு. அதுக்கப்புறம் பிஎஸ் டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதுல வாங்கி நான் கொடுத்தேன். பை தைக்கலாம் கொடுத்தது. அது தச்சு கொடுத்தோம். அதுவும் சம்பளம் பத்தல, வருமானம் பத்தல. அவங்களுக்கு தான் ஃபீஸ் கொடுக்க மாதிரி ஆச்சு. நானும் கஷ்டப்பட்டேன். சரி அப்படின்னா நானு லதா ரமணிராஜன் சென்னையில இருக்காங்க, பெயிண்டிங் கிளாஸ் போட்டாங்க. சரி அவங்க மூலமா பாண்டிச்சேரியில போட்டிருந்தாங்க. அப்ப நான் அதுல வந்து சொல்லி சரி அதை கத்துங்க. அப்புறம் அது செஞ்சோம், பெயிண்டிங் பண்ணேன். சரி இவங்களோட வந்து ஹேண்ட் எம்ப்ராய்டிங் இருக்குல்லண்ணா, அது வந்து நான் என்ன செஞ்சேன், தினமலர் மூலயமா அவர் மூலயமா அங்க நமக்கு போட்டிருந்தாங்க. அதுல பயிற்சி கத்துக்கினா அது எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கலாம். அதுவும் பைசா இல்ல. ஹேண்ட் எம்ப்ராய்டிங்கும் பண்ணேன், எம்ப்ராய்டரிங் வருமானம் பத்தல. கையில பண்ணா ஒரு நாள் ஃபுல்லா பண்ண வேண்டியது. காலையில அந்த நம்ம ஊர்ல வந்து ஆசிரமம் இருக்கு, அவங்களுக்கு எல்லாம் தச்சு கொடுக்கும். அதுல பண்ணா நமக்கு என்ன செய்ய, 50 ரூபா தான் கொடுப்பாங்க, 20 ரூபா தான் கொடுப்பாங்க. அப்புறம் உடம்பு சொகலாம் போயிடணும். அதுவும் எனக்கு சரி வரல. ஆனா எல்லாம் கத்துக்கணும், நான் தெரிஞ்சு அது எல்லாம் எல்லாம் ஒரு பில்லியன். உங்களுக்கு நான் பாராட்டணும் என்னன்னா, கத்துக்கணும் அப்படின்றது. இந்த பாருங்க, இப்ப சொல்றீங்களா தினமலர்ல வந்துச்சு, அப்புறம் அவங்க சொல்லி கொடுத்தாங்க. அப்படி வந்து ஒரு பிரில்லியண்டா சென்ஸை பயன்படுத்தி இலவசமா கத்துட்டு இருக்கீங்க, பாராட்ட விஷயம். இது வருமானம் பத்தல, அடுத்த ஸ்டெப் என்ன எடுத்தீங்க? அடுத்த ஸ்டெப் பாத்தீங்கன்னா ஆரி ஒர்க் பண்ணேன். ஆரி ஒர்க் கத்துட்டா அங்க நல்லா காசு வேணும். 3000 சம்பாதிக்க என்னால ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி 3000 சொல்றாங்களே, எப்படியே தைக்கிற காசு எல்லாம் வச்சு சாப்பாடு ஃபீஸ் கட்டணும், அது ரொம்ப கஷ்டம். அவர் வேலை போறது சாப்பாடு மட்டும்தான் பார்த்தோம், மற்ற எல்லாம் உடம்பு பார்த்துக்க எல்லாத்துக்குமே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அப்போ ஆரி ஒர்க் பண்ணோம். அது எனக்கும் அதுவும் சாட்டிஸ்ஃபை லெவலில் ஒரு நைட் ஃபுல்லாக வேலை செஞ்சாலும் 1000 ரூபாய் கொடுப்பாங்க, 500 ரூபா கொடுப்பாங்க. அது மேலே சரி சும்மா ஒரு நாள் வீட்லேயே நானே செஞ்சேன், மேக்கப் போட்டு காட்டும். மேக்கப் போட்டேன். வீட்டில் குழுவில் வராங்களா அவங்களுக்குலாம் நானே ஜடலாம், மேடம் சூப்பராக இருக்கு மேம், நல்லா. எங்கேயுமே போய் படிக்காம தெரிஞ்சுக்காமையே நீங்க நானே சும்மா வாங்கிட்டு வந்து என்னோட பொண்ணுக்கு போடுவேன். அதை வச்சு மேக்கப்லாம் போட்டேன். என்கிட்ட பிரவீனான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருந்துச்சு, அதுக்குதான் அடிக்கடி அவங்க வீட்டு கல்யாணத்துக்கு ஃபர்ஸ்ட் மேக்கப் போட்டேன். அப்ப எல்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. சரி அப்ப பியூட்டிஷியன் படிக்கலாம், அதை போய் விசாரிச்சேன். அது இவ்வளவு காசு சொன்னாங்க. அப்பயே வந்து பாத்தீங்கன்னா 10,000 20,000. நான் அப்பெல்லாம் எனக்கு அந்த காசுலாம் என்னால செய்ய முடியாது, 20,000 10,000. சரி அப்போ நான் வீட்லயே ஒரு பெயிண்டிங் எல்லாம் பண்ணி அது நாங்க வந்து 1 மாசம் ஃபுல்லா சேர்த்தோம். நானும் என் ஃப்ரெண்டு சேர்ந்து பாட் பெயிண்டிங், கிளாஸ் பெயிண்டிங், ஆயில் பெயிண்டிங், தஞ்சாவூர் பெயிண்டிங், ஃபிளார் மேக்கிங் எல்லாம் கத்துனேன். 10,000 வேணும்ல, 10,000. அது 10,000ன்றது வேற. டெய்லி நான் பஸ்ஸுக்கு 50 ரூபா வர கட்டணும், போய் வரணும் சென்னைக்கெல்லாம் படிக்கிறதுங்களாம். அப்ப என்ன செஞ்சேன், இதெல்லாம் போட்டு நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் இது பண்ணா அதுல கொஞ்சம் காசு வந்துச்சு. அதுக்கப்புறம் பியூட்டிஷியன் படித்தேன். ஒவ்வொரு செமினார் எங்கெங்க போடுறாங்களோ அங்கங்க போவேன். எங்க ஃப்ரீ கிளாஸ் போடுறாங்க, எங்கெங்க இது போறாங்க, அதை கத்துக்கணும். அது அப்படியே போயிட்டு அப்புறமா அப்புறம் இந்த குழுல இருக்குள்ள ஒரு ஃபோன் வந்துச்சு தமிழ்நாட்டுல இருந்து. மேம் நீங்க எங்க கிட்ட குழுல நாங்க ஒரு வேலை கொடுக்குறோம், நீங்க நல்லா நிறைய பேருக்கு சொல்லி தரீங்க. கிட்டத்தட்ட அந்த முதலாளிப்பேட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் வீட்டுல வச்சுக்கிறாங்க மிஷின், என்னால டெய்லரிங் மிஷின் வச்சுக்கிறாங்க, ஆரி ஒர்க் பண்ண எல்லாமே எல்லாரும் சொன்னாங்களா. அதுக்கப்புறம் நான் செய்யறேன்னு அப்ப என்னை கூட்டு போய் தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட் எனக்கு வழிகாட்டுச்சு. அங்க போய் அங்க ஹேண்ட் ஆஃபீஸ் மூலயமாவும், அப்புறம் ராஜீவ்காந்தி இன்ஸ்டியூட் சென்னையில ஸ்ரீபெரும்பலூர்ல அவங்க லலிதா மேம் அவங்க எல்லாம் நிறைய எனக்கு சப்போர்ட். அப்புறம் அங்க போயிட்டு நிறைய இதெல்லாம் நீங்க வந்து
டெய்லரிங் பயிற்சி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது? நான் வந்து ஸ்டோன் ஒர்க்கு ஆரி ஒர்க்கு சொல்லி கொடுக்க தான் போனேன். டைலரிங் இது மாத்திரம் தான் சொல்லிடுறேன். ஒரு பியூட்டிஷியன் செய்வேன்னு அதுவும் செய்யுங்கன்னு சொல்லிட்டு பண்ருட்டிலாம் எனக்கு வேலை கொடுத்தாங்க. இங்கே தமிழ்நாடு மூலயமா பண்ருட்டி ஒரு நாடாக போகணும். மேல்மருவத்தூர் போகணும், சென்னையில் போகணும், எல்லா இடத்துக்கும் பியூட்டிஷியன் கிளாஸ். ஆனால் நான் படிக்கவே, நான் வந்து போய் சர்டிஃபிகேட்லாம் வாங்க. இதுதான் நான் கேட்குறேன் நினைக்கிறேன். இப்போ உங்களை வந்து அரசாங்கமே கூப்பிட்டு நல்லா செய்யறேன்றதுனால, இப்போ உங்கள்ட்ட அரசாங்கமே கூப்பிட்டு நீங்க அரசாங்கத்தோட பியூட்டிஷியன் பயிற்சி கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது உங்ககிட்ட எதுவுமே இல்ல, ஆனாலும் அவங்க குடுக்குறாங்கன்னா நல்லா செய்யறேன்ற ஒரு இதுல புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, அரசாங்கமே என்ன கேக்குது, உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா போதும், சொல்லித்தர தெரிஞ்சா போதும். உங்கள்ட்ட ஒரு டாக்குமெண்டோ ஒரு சர்டிபிகேட்டோ ஒரு படிப்போ இருக்கணும்னு கட்டாயம் இல்லைன்னா அரசாங்கமே சொல்லுங்க. அவங்க என்ன சொன்னாங்க, நீங்க இது வரைக்கும் செஞ்சதில்ல, எந்த ஸ்டூடெண்ட்டுக்கும் அதாவது பொதுமக்கள் யாரும் வந்து எதுவும் சொல்லல, ஒரு ஐப்ரோ பண்ணாலும் ஸ்கின் வீணாகல, ஃபேஷியல் பண்ணாலும் அலர்ஜி ஆகல, நீங்க அதுக்கு தானே பர்ஃபெக்டா செய்றீங்க. நாங்க உங்களை வந்து ஒரு 5 வருஷமா நான் உங்களை பார்த்துட்டு தான் இருந்தோம். யாரோ அவங்க பார்த்துருக்காங்க, 5 வருஷம் பார்த்து எல்லா இடத்துலையும் நாங்கள் கேட்டோம். செல்வி மேம் இங்கே நல்லா சொல்லித்தர்றாங்க இந்த இடத்துல அப்படின்னு சொன்னதுனால என்ன அவங்க முதல்ல அங்கே பாண்டிச்சேரியிலேருந்து என்னை கூப்பிட்டாங்க. அவங்க கூப்பிட்டு தான் எனக்கு, நான் சர்டிஃபிகேட்டு நான் வாங்கிலன்னா நான் பார்க்கல. அவங்க தான் எனக்கு நிறைய சர்டிஃபிகேட் கவர்மெண்ட் தான் எனக்கு கொடுத்துருக்குது. நான் ஒரு தடவை கூட என்ன வரவங்களாம் கேட்பாங்க, மேம் ஃபோன் விழிப்பாங்க, மேம் எங்கே மேம் போய் பதியலாம், எங்கே போய் நானும் உங்களை மாதிரி ட்ரைனர் ஆகணும், எனக்கு தெரியல, நீங்கள் கவர்மெண்ட்டில் கேளுங்க. எனக்கு கவர்மெண்ட் கொடுத்தது, நீங்கள் நல்லா செய்யுங்க, உங்களுக்கே கவர்மெண்ட் தரும், நீங்கள் ஏன் போய் வேற இடத்துக்கு போறீங்க, அப்படிதான் நான் சொல்லுவேன். நீ அப்படிதான் நான் பரையது. இப்ப நானு இப்ப ஆரம்பத்துல கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு தான் உங்களுக்கு நிறைய வாய்ப்பு கொடுத்து, எப்போ பாண்டிச்சேரி கவர்மெண்டோட பார்வை உங்க மேல பட்டுச்சு? நான் அங்க போய் நான் ஜோலியா வேலை செஞ்சுட்டே இருக்கக்குள்ள, சாரி இந்த பாஷை வேற வருது, அங்க போய் நான் கொஞ்சம் வேலை செஞ்சுட்டே இருக்கக்குள்ள அப்போ ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. அது வந்து எனக்கு ராமகிருஷ்ணன் சார் தான் ஃபோன் அடிச்சார். எதுங்கன்னா டிக்கி ஆஃபீஸ், நம்ம டிக்கி ஆஃபீஸ்லேருந்து பேசுகிறேன். நான் அப்போ ரொம்ப பிஸி, வேற 30 பேருக்கு எடுக்கணும்னா, ஒரு கிளாஸ் எடுக்கணும்னா கவர்மெண்ட்ல 20 பேர் 30 பேருக்கு எடுத்தாதான் நான் எனக்கும் மனசு திருப்தியா இருக்கும். அவர் ஃபோன் அடிச்சார் எனக்கு, ஓகே சார் நான் வரேன். ஏன் மேம் நாங்க உங்களுக்கு வேலை கொடுக்குறோம். இல்லை சார் என்கிட்ட சர்டிஃபிகேட்லாம் இல்லை சார் அப்படின்னு நான் சொன்னேன். சர்டிஃபிகேட்லாம் ஒன்றும் வேணாம், நான் போய் கிளாஸ் எடுக்கிற இடத்துல அங்கெல்லாம் போய் கேட்டிருக்காங்க. என்னை பற்றி நல்ல இது கொடுத்ததுனால எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்களே கூப்பிட்டேன். சரி சார், நான் வந்து இன்னைக்கு மாவட்ட தொழில் தட்டாஞ்சாவடி ஆஃபீஸில் என்னை கூப்பிட்டது. சரி, நான் வந்து இன்னைக்கு கிளாஸ் 1 வாரம் சார், நான் உடனே வந்து உங்களை பார்க்க முடியாது. நோ ப்ராப்ளம் வாங்கினேன். வந்து மறுநாள் நான் போய் அவரை போய் பார்த்தேன். வந்து அன்னைக்கே போனேன், ஏன்னா டிக்கி ஆஃபீஸ்னால் பெரிய இடம்னு சொல்லிட்டு உடனே போனேன். போன உடனே நீங்கள் வாங்க, நான் சொன்னேன் எனக்கு அங்கேயும் நான் விட மாட்டேன், எனக்கு அந்த வேலையும் வேணும் சார். என்னோட ஸ்டூடெண்ட் இங்கேயும் பாண்டிச்சேரியிலையும் நிறைய பேருக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். நான் அங்கேயும் அப்படின்னா ஒரு 10 நாள் எடுத்துகிட்டு திருப்பி இங்கே வருவேன். ஏன்னா நான் 3 மாதம்லாம் எடுக்க மாட்டேன் சார், நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன். அவர் ஒன்றும் வேணாம், நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணால் மட்டும் 1 மாதம் நீங்கள் மதியானம் இங்கே வரைக்கும் கிளாஸ் எடுங்க, 3 மணி வரைக்கும். 3 மணிக்கு மேலே உங்கள் கஸ்டமரையும் பாருங்கள், நான் பார்லர் வச்சுக்கிறேன்னு சொன்னேன் அவர்கிட்ட. வீட்டில் பார்லர் வரும், எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க, எனக்கு பார்லர் முக்கியம் சார், நீங்கள் எங்களோட இருந்தால் மட்டும் போதும், எனக்கு சர்டிஃபிகேட் இல்லைன்னு. ஒன்றும் வேணாம், சர்டிஃபிகேட் இல்லைன்னு தான் சொன்னேன். எனக்கு கவர்மெண்ட் மூலயமா லேபர் டிபார்ட்மெண்ட்ல சர்டிஃபிகேட் அங்கே எனக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தாங்க. அவங்க கொடுத்தோன்னே 50க்கு போச்சு. 50க்குலேருந்து பெண் தொழில் முனைவர் அந்த மாதிரி அந்த எந்த ஆஃபீஸு பெண்கள் மேம்பாட்டு கழகம், அப்படியே ஒரு இடமா அவங்கவுங்களே கூப்பிட்டு அவங்கவுங்களே சர்டிஃபிகேட் கொடுங்க. கருணாலயஸ்ல அப்புறம் நிறைய, அப்போ எல்லாமே கவர்மெண்ட் ப்ராஜெக்ட், இது எல்லாமே கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் தான், கவர்மெண்ட் மாத்திரம் கொடுத்தது. அவங்களே என்னை கூப்பிட்டு வேலை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிக் ஆஃபீஸ்ல எடுத்து நான் நிறைய பேருக்கு இது பண்ணேன். ஒரே ஒரு கேள்வி, இப்போ நீங்க நிறைய அரசாங்க பயிற்சி கொடுத்துருக்கீங்க இல்லையா, நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு அரசாங்க பயிற்சி கொடுக்குறாங்கல்ல, அந்த ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட ஏதாவது ஃபீஸ் சார்ஜ் வாங்குறாங்களா? கரும்பு வாங்கல சார், ஃப்ரீ தான், எல்லாம் ஃப்ரீ. சூப்பர். இப்போ அரசாங்க பயிற்சி அப்படின்னா நம்ம ஒன்று புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் 99% பெரும்பாலான பயிற்சி இலவசமாக தான் இருக்கும். ஸோ எங்கே காசு வாங்குறாங்களோ, இது சென்ட்ரல் கவர்மெண்ட் பயிற்சி அப்படின்னு காசு வாங்குறாங்களோ அது கண்டிப்பாக அரசாங்க பயிற்சியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஒரு சில அரசாங்கம் எம்எஸ்எம்இ அந்த மாதிரி ஒரு சில இடத்துல கொஞ்சம் ஃபீஸ் வாங்குறாங்க. அதுவும் ஜிபேல, ஃபோன்பேல, பேடிஎம்ல கேஷாக கொடுக்க வாங்க மாட்டாங்க, டிடி எடுத்து தான் நம்ம கொடுக்கணும். ஸோ அரசாங்க பயிற்சினா என்னன்னு புரிஞ்சுங்க, காசு வாங்க மாட்டாங்க,
அதே மாதிரி சர்டிபிகேட்டுக்கு சார்ஜ் பண்ண மாட்டாங்க. ஸோ இன்னும் சில இடத்துல அவங்க ஸ்டைஃபண்ட் கொடுக்குறாங்கல்ல ஸ்டூடெண்ட். ஆமா சார், அவங்களுக்கு மிஷின் வாங்கி கொடுக்குறாங்க. நான் பியூட்டிஷியன் சொல்லி கொடுத்த இடத்துல கூட அவங்களே தான் எல்லாம் அவங்களுக்கு சேரு எல்லாம் லோன் வாங்கி கொடுத்தாங்க. அது வந்து அங்கே இந்தியன் பேங்க்ல எங்க பக்கத்துல இருக்குதோ. ஸோ இது எல்லாமே அரசாங்கம் உங்களுக்கு கொடுத்த அங்கீகாரம். நீங்க உங்கள்ட்ட எந்த சர்டிபிகேட்டும் இல்ல, பட் ஆனா அரசாங்கம் உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட பாண்டிச்சேரி கவர்மெண்ட், பாண்டிச்சேரி கார்பரேஷன், கவர்மெண்ட் ஆஃப் புதுச்சேரி, புதுச்சேரி மேலாண்மை மற்றும் உற்பத்தி திறன் குழு, கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, அப்புறம் கவர்மெண்ட் ஆஃப் புதுச்சேரி, புதுச்சேரி கார்பரேஷன் ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் உமன் அண்ட் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன், ஊனமுற்ற அவர்களுக்கு. ஸோ அரசாங்கம் எவ்வளோ நல்ல விஷயத்த செய்யுது, ஹானஸ்டாக டெடிக்கேட்டடாக ஃப்ரீயாக செய்யுது. இதை பியூட்டிஷியனும் சரி, இந்த டெய்லரிங் இந்த மாதிரி இருக்கிறவங்களும் புரிஞ்சுக்கணும். அரசாங்க பயிற்சி ஃப்ரீ, அரசாங்கம் இன்னும் சில இடத்துல ஸ்டைஃபண்ட் கொடுக்குது, அதே மாதிரி பயிற்சியாளர்களுக்கு சம்பளம் கொடுக்குது. நீங்களே சம்பளம் வரைக்கும் கவர்மெண்ட் தான் அவங்களுக்கு எல்லாமே செய்யுது. அவங்கள வந்து அவங்கள ஃபாலோ பண்ணுவாங்க. இப்ப நல்லா செய்யறாங்கன்னா அவங்க கவர்மெண்ட் என்ன செய்யறாங்க, ஃபாலோ பண்றாங்க. பண்ணி அவங்களுக்கு லோன் கொடுக்குறாங்க, அவங்களுக்கு எல்லா சாதனம் வாங்கி கொடுங்க. பார்லருக்கான சாதனம் அரசாங்கம் நம்ம கிட்ட இருந்து எதுவும் வாங்காது, அரசாங்கம் தான் நமக்கு கொடுக்கும். நமக்கு எல்லாமே அவங்களே செய்வாங்க. இப்படி பயிற்சி போய்கிட்டே இருக்கு. நான் உங்களை கவனிச்ச வரைக்கும் நீங்க எதையுமே விட்டு வைக்கல இல்ல? டெய்லரிங், ஆரி ஒர்க், பெயிண்டிங், ஃப்ளவர் டெக்கரேஷன், பியூட்டிஷியன், மேக்கப் எல்லாத்தையும் பண்றீங்க. எங்க இருந்து இந்த எனர்ஜி வருது உங்களுக்கு? எனக்கு அறியலண்ணா. எனக்கு வந்து ஒரு வேலை கொடுத்தா அதை செய்யணும். எந்த நைட்டு 2 மணி 3 மணி இருந்தாலும் நான் யாரையும் எதிர்பார்க்கிறேன். ஹஸ்பண்டையும் எனக்கு கூப்பிட மாட்டேன், யாரையும் கூப்பிட. என்னோட ஆள் வரலனாலும் பரவாயில்ல, இன்னைக்கு நான் ஸ்டூடெண்ட் வரேன்னு சொல்லும், ஒரு நம்ம ஸ்டாஃப் வரேன்னு சொல்லுவாங்க. அவங்க உடம்பு சுகம் இல்லைன்னா ஓகே நோ ப்ராப்ளம், நானே பார்த்துறேன்னு சொல்லிட்டு நானே எல்லாத்தையும் எடுத்துட்டு நானே நைட்டு போயிடுவேன், மேக்கப் போயிடுவேன். அங்க கிளாஸ் போவேன், எங்க போனாலும் எங்க போனேன். எனக்கு மனசு தைரியம், என்ன நன்னால முடியும், நான் அச்சீவ்மெண்ட் பண்ணுவேன். நானே என்ன சொல்லிக்க நானே போயிட்டே இருக்கேன். எனக்கு இப்போ இது பாண்டிச்சேரிக்கும் மாஹேக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. ஏன்னா பாண்டிச்சேரி, மாஹே, யானம்லாம் ஒரே யூனியன் டெரிட்டரியோட கீழே வருது. பாண்டிச்சேரி வந்து தமிழ்நாடோட ஒட்டி இருக்கு, மாஹே வந்து கேரளாவுக்குள்ள இருக்கு, யானம் வந்து ஆந்திராவோட கனெக்டடா இருக்கு. கிட்டத்தட்ட 750 கிலோமீட்டர்ஸ் நான் ட்ராவல் பண்ணேன், 13 மணி நேரம் ஆகுது. ஸோ எப்படி அங்கேருந்து இவ்வளோ டிஸ்டன்ஸை கவர் பண்ணி இந்த இடத்துல வைக்கணும்னு ஏன் எண்ணம் வந்துச்சு? ஏன் இங்கே வந்துச்சுன்னா, இங்கே ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் மூலயமா நான் இங்கே கிளாஸ் எடுத்தேன்னா, கவர்மெண்ட் தான் என்ன இங்கே கிளாஸ் எடுக்க அனுப்புனாங்க. இங்கே வந்த உடனே இங்கே ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணணும்னு எனக்கு எதுவே இல்லை. நான் வந்து ட்ரைனர், நான் ஒரு மாஸ்டர் ட்ரைனர். எனக்கு கவர்மெண்ட்ல எனக்கு ட்ரைனர் கொடுத்தாங்க, மாஸ்டர் ட்ரைனர். அவங்களே தான் அவார்டும் கொடுத்தது. அதனால நான் இங்கே வந்தேன். இங்கே வந்து எல்லாருக்கும் படிப்பிச்சேன். அப்போ இங்கே ஒரு 60-70 பிள்ளைங்களுக்கு நானே படிப்பிச்சேன். அப்போ எல்லாம் சொன்னாங்க, மேம் எனக்கு கிளாஸ் காலையில் இங்கே எடுத்தா கிளாஸு நைட்டு 7 மணி வரைக்கும் நான் இங்கே கிளாஸ் எடுப்பேன். ஏன்னா அவங்க எனக்கு நான் ஒரு மாதம் நல்லா நான் செய்வேன்றதுனால தான் எனக்கு இங்கே அனுப்புனாங்க. அப்போ கவர்மெண்ட்டுக்கு நம்ம எந்த இதுவும் செய்யக்கூடாது இல்லை. அதனால் நான் எனக்கு வந்து கவர்மெண்ட்டு நல்ல இதுவாக இருக்கிறதுனால எனக்கு இவ்வளோ கொடுத்துருக்காங்கன்றதுனால அவங்களுக்காக நான் என்ன செய்வேன், காலையில் கிளாஸ் எடுப்பேன், பியூட்டிஷியன் கிளாஸ் காலையில் 10 to 2 கிளாஸ் பியூட்டிஷியன் கிளாஸ், மதியம் டெய்லரிங் கிளாஸ், அது அப்புறம் ஆரி ஒர்க், இது 3மே எடுத்தேன். அப்போ அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்போ அந்த குட்டிகள்லாம் அந்த நடுவில் கேப்பில் நினச்சா ஐப்ரோக்கு இங்கே கடை இல்லை பேசுவாங்க. என்னோட கடை கிடையாது மேம், எனக்கு ரைட் ஐப்ரோ எந்த இருக்குன்னா அப்படியே எல்லாரும் சம்சாரிச்சுட்டே பேசிட்டே இருப்பேன். அப்போ அவங்க கேட்கக்குள்ள எத்தனை பேர் சொல்கிறாங்க நான் நம்பரை நோட் பண்ணினே இந்த டைரியில். வாவ் சூப்பருங்க. இல்லைண்ணா அப்போதான் எனக்கு தெரியும், நான் குறைச்சி பேர் சொல்லி நான் கடையை வச்சுன்னா வேஸ்ட் ஆகிடுமே. அது அப்படியே ஒரு கடையில் யார் என்ன பார்க்க வர்றவங்க யார் சொல்கிறாங்க எல்லார் பேரையும் எழுதிட்டேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1000 பேருக்கு மேலே யாருமே இங்கே கடை இல்லை, படிக்க வைக்கிறதுக்கு இடம் இல்லைன்னு சொல்லிட்டு என் டைரியில் ஃபுல். இதை விட ஃபீல்டு சர்வேன்னு ஒன்று கிடையவே கிடையாது. ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சர்வே பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ நாங்களாம் இப்போ MBA படிச்சுட்டு ஒரு சர்வே பண்ணுவோம், ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்குது, இந்த பிஸ்னஸோட வாய்ப்பு எப்படி இருக்கு அப்படிங்கிறத ஃபீல்டு ஸ்டடி சர்வே பண்ணுவாங்கன்னாங்க.
நீங்களும் அதை தான் பண்ணிருக்கீங்க படிக்காமையே. நான் படிக்கல ஆனாலும் அதை தான் பண்ணிருக்கீங்க. நான் 10வது தானே இன்னும் படிச்சது கேட்டீங்க. ஸோ அதை பண்ணிட்டு தான் வந்திருக்கீங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அங்கே பார்லர் வச்சிங்களா? இல்லை, நான் வந்து ஒரு பார்லர் வைக்கணும், ஒரு கடை வைக்கணும், நிறைய ரன் பண்ணணும். அதை வச்சுட்டு நஷ்டமாகக்கூடாது. இல்லை, ஃபஸ்ட்டு சோதிக்கணும் எல்லாரையும் சொல்லிட்டு நானே என்ன செஞ்சேன், ஃபஸ்ட்டு என்னை வந்து ஒரு 2-3 பேர் கேட்ட உடனே ஒரு டைரி போட்டேன். எத்தனை பேர் சொல்கிறாங்க நம்ம எழுதுவோம், அப்புறமா தான் நம்ம இங்கே ஷாப் வைக்கணும் எழுதிட்டே இருந்தேன். அது மினிமம் தாண்டி போச்சு, 700 தாண்டிச்சு. நான் அங்கே பாண்டிக்கு போயிட்டேன், கிளாஸ் முடிச்சு பாண்டிக்கு போயிட்டேன். 2வது கிளாஸ் போட்டாங்க. செகண்ட் ட்ரிப்பு வரக்குள்ளேயும் மறுபடியும் அதே தான் இருந்துச்சு. திருப்பி பாண்டிக்கு போனால் மறுபடியும் ஃபோன் பண்ணுவாங்க எல்லோரும், மேம் எனக்கு நீங்கள் செஞ்சுருக்கலாம்ல, எனக்கு ஃபேஷியல் பண்ணலாம், நாங்கள் இங்கேருந்து பல்லூர் போகணும், அப்புறம் அங்கே மாகே போகணும், அப்படிலாம் சொல்லும். வரேன் 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 அப்படின்னு அவங்களே சொல்லிகிட்டே இருப்பேன். யாராவது எனக்கு ஃபோன் பண்ணுறாங்களா, ஃபோன் நம்பர் தனியாக எடுத்துக்குவேன், கிளைண்ட் வேணும்னு எழுதி வச்சுக்குவேன். அப்புறம் வந்த உடனே அப்புறம் இங்கே சரி யோசித்தேன், சரி இங்கே பார்லர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டு ஷாப் ஓபன் பண்ணிட்டேன். சூப்பர். நேத்து ஓபன் பண்ணிட்டீங்க? நேத்து தான் ஓபன் பண்ணேன் ஷாப். சூப்பர். இது ஒரு உங்களுக்கு கஷ்டமா தெரியல? ஏன்னா சில பேர் சொல்றாங்க, இப்போ நான் அந்த பிசினஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு நீங்க பாண்டிச்சேரியில் அப்பதான் உங்களை ஃபர்ஸ்ட் நான் பார்த்தேன் இல்லையா? இப்போ ஒருத்தவங்க வந்து மதுரையில இருந்து அல்லது திருச்சியில இருந்து கோயம்புத்தூர்ல இருந்து ஏன் வேலூர் விழுப்புரத்துல இருந்து கூட இந்த பிசினஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு இந்த அட்வர்டைஸ்மெண்ட் போட்டோம்னா, சார் விழுப்புரத்துல எப்போ போடுவீங்க, வேலூர்ல எப்போ போடுவீங்க, மேபி ஒரு 100 கிலோமீட்டர் தான் இருக்கும். அது வர்றதுக்கு அவ்வளோ பெரிய யோசனை, அவ்வளோ பெரிய பேர்டன், அவ்வளோ பெரிய கஷ்டமா இருக்கும் அவங்களுக்கு. ஆனா நீங்க ஒரு முறை வந்துட்டு போகணும்னா குறைஞ்சது 1500 கிலோமீட்டர் நீங்க டிராவல் பண்ணணும். அது உங்களுக்கு கஷ்டமா இல்லையா? அண்ணா அதோட இன்னொன்னு, எனக்கு இங்க கிளாஸ் போடுவாங்க மேம் கிட்ட, நான் கவர்மெண்ட்ல சொல்லிடுவேன், சார் எனக்கு இன்னைக்கு மேக்கப் சார், அன்னைக்கு எனக்கு 2 திவசம் 3 நாள் 4 நாள் லீவ் வேணும்னு, ஏன்னா நான் போயிட்டு வரணும். 3 நாள் லீவ் கொடுத்தாங்க. ஓகே சார் அது மாதிரி அப்படி சொல்லிட்டு நான் போயிடுவேன். எனக்கு அங்கே மேக்கப் மெயின். ஸோ டக்குன்னு போயிட்டு மேக்கப் முடிச்சு நைட்டு போயிடுவேன். போயிட்டு அங்கே மேக்கப் முடிச்சிடுவேன். என் வீட்டுக்கு போய் எல்லாரையும் பார்ப்பேன், அவங்க ஆளுங்க வேலை செய்வாங்க, பைசா கொடுப்பேன், எங்கள் ஹஸ்பண்ட் எல்லாம் பிள்ளைங்க எல்லாரையும் பார்த்துட்டு அப்படியே மேக்கப்பும் முடிச்சுட்டு மறுநாள் அதை முடிச்சுட்டு ட்ரெயின் பிடிச்சி வந்துடுவேன். வந்து உடனே கிளாஸ் என்ட்ரன்ஸ். கஷ்டப்பட்டு இவ்வளோ முயற்சி பண்ணி, ஆனால் நீங்கள் எதுவும் பெரிய பெயினாக எடுத்துக்கிட்ட மாதிரி தெரியல, நார்மலாக தான் எடுத்துக்கிறீங்க. ஸோ இதோட விளைவு உங்கள் ஃபேமிலியில் எந்த மாதிரி ஒரு வளர்ச்சி கொண்டு வந்தீங்க? உங்கள் பசங்களெல்லாம் என்ன பண்ணி வச்சுருக்கீங்க? எங்கள் பசங்க எல்லாமே நல்லா இருக்காங்க சார், எல்லாரும் நல்லா இருக்காங்க. அது இல்லாமல் நானே இப்படி நான் இந்த அளவுக்கு வருவேன்றது எனக்கு தெரியல. எப்படி நான் என்ன சொல்லுவேன், எல்லாம் கனவு மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது. பையனை வந்து லண்டன் போயிட்டு அவர் லண்டனில் இருக்காரு. அவனுக்கு இப்போ மேரேஜ் ஆயிடுச்சு. பொண்ணு வந்து அவங்க முடிச்சுட்டாங்க, எம்ஏஹெச்ஆர் முடிச்சு, அவரு டிராஃபிக் போலீஸ் மாப்பிள்ள. எல்லாருமே நல்ல வேலை, எல்லாரும் நல்லா இருக்காங்க. இப்போ எனக்கு ஒன்றும் இல்லை. இப்போ நான் மக்களுக்காக எல்லாமே எனக்கு கிளாஸ் எடுக்கணும், நிறைய சம்பாதிக்கணும், நிறைய அச்சீவ்மெண்ட் பண்ணணும். அதுதான் என்னோட ஆசை. வாழ்த்துக்கள். நிறைய கிளாஸ் எடுக்கணும், நிறைய பேரை உருவாக்கணும். என்ன மாதிரி பார்த்தேன் உங்க அரசாங்கம் உங்களுக்கு என்னெல்லாம் சப்போர்ட் பண்ணது நேற்று இந்த போட்டோஸ் பார்க்கும்போதே தெரிஞ்சிச்சு. ஆமா சார், கவர்மெண்ட் தான் சார் ஃபர்ஸ்ட் என்ன வந்து சூரியன் எஃப்எம்ல சாதனை பெண்ணு சொல்லி என்னை கூட்டிட்டு போனாங்க. அங்க இட்டுன்னு போனேன், டிக்கி ஆபீஸ் மூலயமா தான் என்னை கூட்டிட்டு போனது. அது மூலயமா பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் எனக்கு நிறைய வாய்ப்பு. அப்புறம் பொதிகையில பியூட்டி கிளப் முதல்ல உங்களை அறிமுகப்படுத்திக்கிட்டது அந்த கோபி ஏற்பாடு பண்ணார்ல அந்த பிசினஸ் மேனேஜ்மெண்ட், அங்கதான் பார்த்தேன். அதுக்கப்புறம் உங்களை பார்த்துட்டே இருக்கும்போது உண்மையிலே ஆச்சரியப்பட்டேன். ஸோ நீங்க எப்படி பியூட்டி கிளப்பை உணர்றீங்க? அதுதான் சொன்னேன் சார், நானே ஆச்சரியப்பட்டு தான் அந்த இதுல வந்ததே. எனக்கு இப்படி இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. அப்ப நான் குரூப் வந்து நான் ஒரு தடவை வந்து அம்மூஸ் பார்லர் வச்சிருப்பாங்க லாஸ்பேட்டையில, அந்த மேமோட பேசுறப்ப சொன்னாங்க இந்த மாதிரி. அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி வாங்க அங்க நம்ம போனா இருக்குன்னா, அவங்க மூலியமா தான் நான் முதல்ல எடுத்தோன்னே சரி போய் ஜாயின் பண்ணுவோம். அப்புறம் நானே வந்து ஒரு தடவை உங்களோட செமினாருக்கு வந்தேன். செமினாருக்கு வந்த உடனே நீங்க என்ன சொன்னீங்க, எதோ இருந்தாலும் என்ன தனியா ஃபோன் பண்ணி கேட்கலாமான்னு நினைப்பேன். இதுல நம்ம வரணும்னா எப்படி அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுன்ட்டு அவரை நீங்க வரலாம், என்னை எப்போ வேணாலும் நீங்க கால் பண்ணலாம்னு நீங்க நம்பர் கொடுத்தீங்க. நீங்களே எழுதுனீங்க, யாரும் அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க, நம்பர் எழுதுனாங்க. அதை பார்த்தோன்னே நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். அப்போ நீங்க எனக்கு நிறைய அட்வைஸ் பண்ணீங்க, எந்த கஷ்டம். அப்புறம் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்டேட்டஸ்லாம் சேவ் பண்ணேன், ஸ்டேட்டஸ்லாம் பார்ப்பேன். ஆனால் நான் மெசேஜ் இடாது அவ்வளோவா, ஸ்டேட்டஸ் பார்ப்பேன். அதுக்கப்புறமா தான் நான் சொன்னேன், ஓகே இது நல்ல இடம். எதையுமே நான் உடனே போக மாட்டேன் சார், 4-5 தடவை யோசிச்சு. உண்மையிலேயே உங்களை பாராட்டணும். தேங்க்யூ. பாண்டிச்சேரியிலேருந்து உங்கள்கிட்ட இருந்து இப்போ இந்த இன்டர்வியூ மூலமாக
இந்த பார்க்குறவங்க எடுத்துக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, முயற்சி இருந்தால் போதும், திறமை இருந்தால் போதும், தேடல் இருந்தால் போதும், வேற எதுவுமே தேவையில்லை. ஒரு அரசாங்கமே உங்களை தேடி வந்து உங்ககிட்ட எதுவுமே வேண்டாம், சர்டிஃபிகேட் வேண்டாம், எதுவுமே வேண்டாம், டாக்குமெண்ட் வேண்டாம், உங்கள்கிட்ட திறமை இருக்கு, அதை நாங்கள் பயன்படுத்திக்கிறோம்னு அரசாங்கமே கூட்டிட்டு போய் உங்களை ஊர் ஊரா பயிற்சி கொடுக்க சொல்லி எத்தனை பேரை நீங்க உருவாக்கி இருக்கீங்க. நீங்க உருவாக்குன யாருக்கிட்டையும் நீங்களும் காசு வாங்கல, அரசாங்கமும் காசு வாங்கல, அதுக்கு பதிலாக திறமையை கொடுத்ததுக்கு மேல ஸ்டைஃபண்ட் கொடுத்து அவங்க வாழ்க்கை எவ்வளோ பேர் வளர்ந்துருக்கு. ரைட். இதை புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, அரசாங்கம் மக்களுக்கு சப்போர்ட் பண்ணும், சார்ஜ் பண்ணாது. இது வேணும், இது வேண்டாம், சர்டிஃபிகேட் வேணும், லைசன்ஸ் வேணும், அது வேணும், இது வேணும், நம்மளை ரொம்ப கெடுபடியா பண்ணாது. நமக்கு உதவி தான் பண்ணும் அப்படிங்கிறது இந்த இன்டர்வியூ மூலமா எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி டிஸ்டன்ஸ் பெருசா இல்லை, எவ்வளோ தூரம் வேணாலும் நமக்கு முயற்சி இருந்தா போக முடியும் அப்படிங்கிறதுக்கு நீங்க ஒரு எடுத்துக்காட்டு. பெரிய இன்ஸ்பிரேஷன் உங்கள்ட்ட இருந்து இந்த பியூட்டி இண்டஸ்ட்ரி இருக்கிறவங்க எடுத்துக்கணும். பார்க்குறவங்களுக்கு தெரியாது நீங்க இவ்வளோ பெரிய ஸ்டெப்பான பர்சனானு, பட் கண்டிப்பா இந்த இன்டர்வியூ மூலமா எடுத்துக்கணும். உங்க தொழில், உங்க குடும்பம், உங்க முயற்சி எல்லாம் மேலும் வளரணும்னு பியூட்டி கிளப் சார்பா வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட். நல்லா புரிஞ்சுக்கணும் 2 விஷயம். கஷ்டப்பட்டா எல்லாம் கிடைக்கும், தூரம் ஒரு பிரச்சனையே கிடையாது. 3வது, கவர்மெண்ட் ஒரு பியூட்டிஷியனையும் பியூட்டி தொழிலையும் அதை படிக்கிறவங்களையும் ஆப்போசிட்ல வந்து ஒரு ஸ்டாம்ப் இருக்கு. அரசாங்கமே இவங்க போட்டோ போட்டு ஒரு ஸ்டாம்ப் வெளியிட்டிருக்கிறாங்க. அப்போ எந்த அளவுக்கு இந்த தொழிலுக்கு அரசாங்கம் முன்னுரிமை கொடுக்குது, சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. ஸோ 2ஆ பகுத்து பார்க்கணும். உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கில், சோஷியல் மீடியாவில் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் பயிற்சின்னு கொடுக்கறது உண்மையா, அல்லது உண்மையான அரசாங்கம் என்ன செய்யுது அப்படிங்கிறது செல்வி மேடம் மூலமாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். தெளிவாக பிஸ்னஸ் பண்ணுங்க. நீங்கள் என்ன நினைச்சாலும், குறிப்பாக பெண்கள் என்ன நினைச்சாலும் உங்களால் சம்பாதிக்க முடியும். இதே மாதிரி இன்னும் எவ்வளோ தூரமாக இருந்தாலும் தேடி போய் ஒரு திறமையான உழைப்பாளியை உங்கள் முன்னாடி கொண்டு வந்து காட்டுறதுக்கு நான் தயாராக இருக்கேன். உங்கள் தொழிலை நேர்மையாக சிறப்பாக கொண்டு போகிறதுக்கு நீங்கள் தயாராக இருங்க. உழைக்கிறதுக்கு எப்பவுமே பயனுண்டு. ஆல் தி பெஸ்ட். மீண்டும் இதே மாதிரி ஒரு வேல்யூபிளான பர்சனோட மீட்டிங்கோட சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் சண்முகம். பியூட்டி கிளப் மூலமா வந்ததுக்கு ரொம்ப நன்றி அண்ணா. ஆனா நீங்க இவ்வளோ செய்றீங்க எல்லாருக்கும். எனக்கு நான் அதை பார்த்து தான் இந்த அளவுக்கு வந்தது. இந்த இதுல நீங்க போடுவீங்களா, அதுல ரொம்ப நன்றி அண்ணா.